என்னையும் இந்த மேடைக்கு அழைத்து தமிழர் பண்பாடு வீழ்கிறது என்ற தலைப்பை கொடுத்து பேச வைத்த நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்து உரையை தொடங்குகிறேன். நான் சில விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ற நாட்டிய பெண்மணி 11 வகையான நாட்டியங்களை ஆடியதாக வரலாறு இருக்குங்க. அந்த 11 என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது, அது எனக்கும் பிரச்சனை இல்லை. அந்த 11ல் ஒன்று என்ன தெரியுமா? குடக்கூத்து. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசவையில் அரண்மனையில் மாதவி ஆடிய அந்த குடக்கூத்து தான் இந்த தெருசந்தில் வயிற்றுப்பிழப்புக்காக ஆடும் கரகாட்டம் என்றால் இன்றைக்கும் பண்பாடும் கலாச்சாரமும் தளர்ந்துதானே இருக்கிறது. எங்கள் அப்பரும் எங்கள் சுந்தரரும் எங்கள் மாணிக்க வாசகரும் தமிழோடு சேர்ந்து சைவத்தையும் சைவத்தோடு சேர்ந்து தமிழையும் வளர்த்தார்கள். அவர்கள் பாடிய பாடலில் தமிழ் பண்கள் அப்படியே வந்ததுங்க. இன்னைக்கு ஒருவனை கூப்பிட்டு நட்டப்பாடைனா என்னன்னு கேளுங்க, அவனுக்கு பாடைனா தான் என்னன்னு தெரியும், நட்டப்பாடைனா என்னன்னு தெரியாது. சரி, காந்தாரம்னா என்னன்னு தெரியுமான்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவான். உனக்கு என்னதாண்டா தெரியும் கேட்டால் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், சிறுக்கு வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன், ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ. பண்பாடே ஊன்னு போயிட்டு இருக்கு. இவங்க பண்பாடு வளருதுன்னு பேசுகிறாங்க. பண்பாடுனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வாழ்வியல், நெறியினை, உடை, உணவு, அறிவு எல்லாம் கலந்தது தாங்க. ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி செந்தில் பார்த்து அவருடைய ஆஸ்ட்ரேல பார்த்து என்னடா தலையில் கீரிக்குள்ளே படுத்துட்டு இருக்குன்னு கேட்பாரு. இது கீரிக்குள்ளே மட்டுமா படுத்துட்டு இருக்கு? எலி, எலிப்பொஞ்சு, மூஞ்செலி, நண்டு இதெல்லாம் கலர் கலராக படுத்துட்டு இருக்கு. நீங்கள் ஃபேஷன்ற பேரை பண்பாடை குறைக்கலுங்க, தொலைச்சிட்டீங்க. நடுவரே, இளைஞர்கள் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் மனசு நிறைய எங்களை மாதிரி சந்தோஷத்துலேயோ அல்லது முகத்து நிறைய சிரிப்போடு இருக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு முகநூல் நண்பர்கள் அதிகம், எங்களை மாதிரி முகம் தெரிஞ்ச நண்பர்கள் கிடையவே கிடையாது. ஆனால் அது ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள்லாம் யூத்து. இந்த யூத்துன்ற வார்த்தையை சொல்கிற எல்லாரும் விடவே கூடாது நடுவரே. இந்த யூத்துக்கும் ஓல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. வெத்தலையை போட்டான்னா அவன் ஓல்டு, வீடா போட்டான்னா அவன் யூத்து, பச்சை குத்துனானா அவன் ஓல்டு, டேட்டூ போட்டான்னா அவன் யூத்து, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டானா அவன் ஓல்டு, வாங்கின ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டானா அவன் யூத்து, போட்டு அண்டர்வேர் தெரிகிற மாதிரி வேட்டி கட்டினானா அவன் ஓல்டு, உள்ளே போட்டிருக்க உள்ளாட தெரிகிற மாதிரி பேண்ட்டு போட்டான்னா அவன் யூத்து. என்னம்மா உங்கள் பண்பாட்டு வளர்ச்சின்னு நான் கேட்குறேன். நாங்கள் பேசும்போது எதிரணியினருக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கோபம் வரும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாட்டை நேசிப்பவர்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் புரியும். இளைஞர்களை நேசிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்வது கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கும் பண்பாடும் மற்றும் கலாச்சாரமும் தளர்ந்துகிட்டு தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடை